ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 சோஷியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய ஜியாகிரஃபியில் ஃபர்ஸ்ட் யூனிட். ஏற்கனவே பார்ட் 1 பார்த்துட்டோம். அதோடைய பார்ட் 2 ஈரோப் தான் பார்க்க போகிறோம். ஈரோப் அப்படின்றது வந்து வேர்ல்டுலேயே வந்து 6வது பெரிய காண்டினென்ட்டு. பாப்புலேஷன் வைஸ் பார்த்தோன்னா 3வது லார்ஜஸ்ட்டாக இருக்கக்கூடியது. இங்கே டைவர்ஸான லேண்ட் ஃபார்ம் பீப்புள் இருக்காங்க. இது வந்து வெஸ்டர்ன் சிவிலைசேஷனுடைய பர்த் பிளேஸ், அதாவது ரோமன் கிரீக் உருவான இடம், டெமோக்ரஸியோடைய பர்த் பிளேஸ், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுடைய பர்த் பிளேஸ்னு சொல்லுவாங்க. இது ஒரு மோஸ்ட் டெவலப்டு காண்டினென்ட், நல்ல வளர்ந்த ஒரு காண்டினென்ட் வேர்ல்டுலேயே. இப்போ இதை பற்றி பார்க்கலாம். லொக்கேஷன் எதுலேருந்து எது வரைக்கும் நார்த் லாட்டிடியூடில் இருக்குது, சவுத் லாட்டிடியூட், வெஸ்ட் லாங்கிடியூடில் இருக்குது, எங்கே பாஸ் ஆகுதுன்ற சொல்லி பிரைமரி டே வந்து 0 டிகிரி லாங்கிடியூடில் வந்து பாஸ் ஆகுது. அதுவும் க்ரீன்விச், இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய க்ரீன்விச்சில் வந்து பாஸ் ஆகுது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்தோன்னா ஈரோப் அப்படின்றது மொத்தமாகவே ஹெமிஸ்பியர் பிரிச்சிருப்பாங்களே, நார்த் அண்ட் சவுத்னு சொல்லிட்டு. அதில் வந்து நார்தன் ஹெமிஸ்பியரில் தான் வந்து ஈரோப் இருக்குது. மொத்தமாக இதோட ஏரியா பார்த்தோன்னா 10.5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது. இதை சுற்றி பார்த்தோன்னா நார்த் சைடில் ஆர்டிக் ஓஷன் இருக்குது, சவுத் சைடில் வந்து பிளாக் சி மெட்டீரியன் சி இருக்குது, அட்லாண்டிக் ஓஷன் வந்து வெஸ்ட் சைடில் இருக்குது, உரால் மவுண்டன் ஈஸ்ட் சைடில் இருக்கும். ஸோ இதை பார்க்கறதுக்கு பார்த்தோன்னா பெரிய ஒரு பெனின்சுலா, கெயின் பெனின்சுலா மாதிரி இருக்கும், அதாவது தீபகற்பம்னு சொல்லுவாங்க. இந்த ஈரோப் அப்படின்றதே வந்து பெனின்சுலாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இது பெரிய இடம்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து யூரோப்பியன் யூனியன், இதான் யூரோப்போடைய பொலிட்டிக்கல் மேப்பு. யூரோப்பியன் யூனியன் அப்படின்றது வந்து ஒரு எக்கனாமிக்கலாகவும் பொலிட்டிக்கலாகவும் உருவான ஒரு யூனியன். 27 மெம்பர் கண்ட்ரிஸ் சேர்ந்துருப்பாங்க இந்த வெல்ஃபேருக்காக. ஸோ அதுக்குன்னு ஒரு ஓன் ஃப்ளாக், அவங்களுக்குன்னு ஒரு கொடி இருக்கும், காமனான ஒரு கரன்சி யூரோ வந்து வச்சுருக்காங்க. நெதர்லாண்ட் பார்த்தோம் அப்படின்னா 25% ஆஃப் நெதர்லாந்து வந்து சீ லெவலுக்கு கீழே இருக்குது. அந்த இடத்துல வந்து அணைகள் வந்து உருவாக்கியிருப்பாங்க. அந்த அணைகள் மூலமாக சீலேருந்து ஒரு புதுசாக ஒரு லேண்டே வந்து மீட்டெடுத்திருப்பாங்க. அந்த லேண்டுக்கு பேர் தான் என்னென்னா போல்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபிசிக்கல் டிவிஷன் பார்க்கலாம். யூரோப்பில் வந்து நிறைய ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸ், அதாவது மவுண்டைன், பிளெயின், பிளாட்யூ, பெனின்சுலா, பேஸ், ஐலாண்ட், ரிவர் பேசின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. அதை வந்து பார்த்தோன்னா 4 வகையாக பிரிக்கிறாங்க. நார்த் வெஸ்டர்ன் ஹைலாண்ட்ஸு, சென்ட்ரலில் வந்து பிளாட்யூஸ் ஹைலாண்ட்னு சொல்கிறாங்க, ஆல்ஃபைன் மவுண்டைன் சிஸ்டம். அடுத்து நார்த் யூரோப்பியன் பிளைன்ஸ்னு சொல்லிட்டு. இதில் ஃபர்ஸ்ட்டு வந்து நார்த் வெஸ்டர்ன் ஹைலாண்டை பார்த்தோன்னா இந்த ரீஜன் மொத்தமாகவே பார்த்தோன்னா மவுண்டைன்ஸ் இருக்கும். நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாந்து, ஸ்காட்லாந்து, ஐஸ்லாண்ட் எல்லாத்துலேயும் மவுண்டைன்ஸ் அண்ட் பிளாட்டியூஸ் வந்து இருக்கும். இந்த ரீஜன் வந்து அழகான ஒரு கோஸ்ட் இந்த இதில் வந்து இருக்கும். அதுக்கு பேர் வந்து ஜோட் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இறந்த காலத்தில் வந்து பனிப்பாறையினால் உருவாயிருக்கக்கூடிய இடம். கீழே பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ரீஜனில் மொத்தம் பார்த்தீங்கன்னா நிறைய லேக்ஸ் இருக்குது. தான் ஜோட் கோஸ்ட் நார்வேயில் இருக்கிறது. இங்கே வந்து நிறைய லேக்ஸால் தான் இந்த ரீஜனே வந்து உருவாகியிருக்கும். இது வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு நீர் தேக்கமாகவே இந்த இடத்துல ரிசர்வயராகவே இருந்துகிட்ருக்கு. நார்வே, ஸ்வீடன் தான் வந்து இந்த வேர்ல்டுலேயே அதிகமாக ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூசராக இருக்குது. ஜோட் கோஸ்ட் பற்றி பார்த்தோன்னா ஒரு நேரோ டீப்பான ஒரு சீ இன்லெட்டாக இருக்கும், அதாவது செங்குத்தான பாறைக்கு நடுவில் வந்து உருவாகிருக்கும். அது வந்து காற்றோடைய ஸ்பீடை வந்து ரெடியூஸ் பண்ணும், அது மாதிரி சீ வேவ்ஸோட ஃபோர்ஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும். இந்த இது வந்து நேச்சுரல் ஹார்பருக்கு சூட்டடாகவும் இருக்கும். அடுத்து சென்ட்ரல் பிளாட்யூஸ். இந்த பிளாட்யூஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் யூரோப் வந்து ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் வந்து இருக்குது. நிறைய ரிவர்ஸ் வந்து யூரோப்பில் இருக்குது. டன்யூப், வோல்கா, டாகஸ், இது எல்லாமே இந்த பிளாட்யூலேருந்து தான் வந்து ஆரம்பிக்குது. முக்கியமான பிளாட்யூன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரீஜியனில் பெனின்ஸ் இங்கிலாண்டில் இருக்குது, மெசட்டா ஸ்பெயினில் இருக்குது, சென்ட்ரல் மேசிஃப் ஜூரா ஃப்ரான்ஸில் இருக்குது, பிளாக் ஃபாரஸ்ட் ஜெர்மனி. இந்த ரீஜன்லாம் வந்து அதிகமான மினரல் ரிசோர்ஸும் வந்து இருக்குது. பெனின்ஸ் அப்படின்றது தான் வந்து இங்கிலாண்டோடைய பேக் போனாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து யூரோப்புடைய ஃபிசிக்கல் மேப் கொடுத்துருப்பாங்க. பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்றது வந்து ஒரு பசுமையான இருட்டான அந்த கலர் கூட ஃபிக்கு, பைன் ட்ரீஸ் எல்லாம் வந்து அங்கே பசுமையாகவும் அடர்த்தியாக அப்படி டார்க் கலரில் இருக்கிறதுனால அதுக்கு பிளாக் கலர் வந்து இந்த ரீஜனுக்கு வந்து காட்டுது. அதனால் அதை பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆல்ஃபைன் மவுண்டைன் சிஸ்டம் அப்படின்றது வந்து தொடர்ச்சியாக செயினாக வந்து யங் ஃபோல்டு, இளம் மடிப்பு அப்படியே மவுண்டெயின்ஸ் வந்து இருக்கும். அது வந்து யூரோப்புடைய சவுத்தர்ன் பார்ட்டில் இருக்குது. இம்பார்ட்டண்டான மவுண்டெயின் ரேஞ்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா த சேரா நெவேடா, த பைரினிஸ், த ஆல்ப்ஸ், த அபினைன்ஸ், அடுத்து தினாரிக் ஆல்ப்ஸ், காக்கசஸ், கார்பேத்தியன், இதெல்லாம். அதில் இந்த பைரினிஸ் அப்படின்றது வந்து நேச்சுரலாகவே வந்து ஸ்பெயினுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் ஒரு பவுண்ட்ரி உருவாக்கியிருக்க மாதிரி அந்த மவுண்டெயின்ஸ் வந்து இருக்குவாங்க. ஹையஸ்ட் பீக் யூரோப்லன்னு பார்த்தோன்னா மவுண்ட் எல்பஸ்.
5645 மீட்டர் இருக்கும். அது வந்து காக்கசஸ் ரேஞ்சில். அடுத்து மாண்ட் பிளாங்க் அது வந்து 4807 மீட்டர். அது வந்து ஆல்ப்ஸில் ஃபவுண்ட் ஆயிருக்கும். செகண்ட் ஹையஸ்ட் பீக் ஆல்பைன் சிஸ்டத்துலேயே. நிறைய ஆக்டிவான வல்கனோஸும் இருக்குது அந்த இடத்துல ஆல்பைன் சிஸ்டத்தில். என்னென்னு பார்த்தோன்னா மவுண்ட் எட்னா, வெசுவியஸ், ஸ்ட்ரோம்போலி இதெல்லாம் முக்கியமான வல்கனோஸாக இருக்குது யூரோப்பில். எர்த்துக்கோ காமனாக இருக்குது இந்த ரீஜனில். ஸ்ட்ரோம்போலின்றது வந்து லைட் ஹவுஸ் ஆஃப் மெடிட்டரேனியன் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் அந்த இடம். அடுத்து வந்து மேட்டர்ஹார்ன் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். மேட்டர்ஹார்ன்ன்றது பிரமிட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு மவுண்டைன். மேட்டர்ஹார்ன் மவுண்டைன் ஸ்விஸ் ஆல்ப்ஸில் வந்து இருக்குது. ஹைட் வந்து 4478 மீட்டர். இது ஷேப்புக்காகவே இது ரொம்ப பாப்புலராக இருக்குது. இதெல்லாம் ஃபேக்ட் தான். அடுத்து நார்த் யூரோப்பியன் பிளைன். இது வந்து அட்லாண்டிக் ஓஷன் வெஸ்ட் சைட்லேருந்து உரால் மவுண்டன் ஈஸ்ட் சைடு வரைக்கும் வந்து வறந்துருக்கும். நார்த்து சைடில் வந்து அதை சுற்றி பால்டிக் சி இருக்கும். சவுத்தில் ஆல்பைன் மவுண்டன் இருக்கும். வெஸ்ட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் குறுகலாகவும், ஈஸ்ட் சைடு நல்லா பறந்து விருந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து மேஜரான யூரோப்பியன் ரிவர்ஸ் இங்கே என்னென்ன இருக்குன்னா செயின், த ரைன், த டன்யூப், டான், கிறிஸ்கிராஸ். இந்த ரீஜனை வந்து அப்படியே கிறிஸ்கிராஸ் மாதிரி போட்ட மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆலிவியம்லாம் டெபாசிட் ஆகிருக்கும் இந்த ரிவர்ஸ் மூலமாக. ஸோ ஆண்டலேஷியன் பிளைன், ஹங்கேரியன் பிளைன், வாலாச்சியன் பிளைன் இது எல்லாமே இந்த ரீஜனில் வந்து இருக்கும். அதிகமான கோல்டு அயன் ஓர் டெபாசிட் இருக்கும். நார்த் யூரோப்பியன் பிளைனில் மக்கள் அதிகமாக இருப்பாங்க. அந்த சிட்டிஸ் பாரிஸ், மாஸ்கோ, பெர்லின் இங்கெல்லாம் அதிகம் பேர் இருப்பாங்க. ஏன்னா அங்கே வந்து நமக்கு தொழில் வளம் இருக்குது. அதனால் அங்கே நிறைய பேர் தங்கியிருப்பாங்க. இப்போ இந்தந்த பிளெயினில் இந்தந்த ரீஜனில் என்னென்ன மலைகள் இருக்குது, என்னென்ன ரிவர் ஓடுது, என்னென்ன பிளெயின்ஸ் இருக்குது, இந்த மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்து ட்ரைனேஜ்னு பார்த்தோன்னா இந்த ரிவர் முக்கியமான ரோலை வந்து யூரோப்புடைய வளர்ச்சிக்கு வந்து இந்த ரிவர் தான் வந்து முக்கியமான காரணமாகவே இருக்குது டெவலப்மெண்ட்டுக்கு. இந்த ரிவர் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறோன்னா நம்ம பாசனத்துக்கு யூஸ் பண்ணுறோம், விவசாய நிலத்துக்கு. அது மட்டும் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்னென்னா முக்கியமான ரிவர்ஸ் யூரோப்பில் இருக்குது. வோல்கா, டன்யூப், டெனிப்பர், ரைன், ரோன், போ, தாம்ஸ். இப்போ இந்த லென்த் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது சோர்ஸ் எந்த பிளாட்யூஸ், எந்த ஃபாரஸ்ட், எந்த ஹில்ஸ்லேருந்து உருவாகுது, எங்கே போய் சேருதுன்ற விஷயங்கள் இதெல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த ரிவர்ஸ் பார்த்தோன்னா ஆல்ப்ஸ் சென்ட்ரல் பிளாட்யூஸில் தான் வந்து யூரோப்பில் ஆரிஜினேட் ஆகுது. இது எல்லாமே இன்லேண்ட் நேவிகேஷன், அது மட்டும் இல்லை சென்ட்ரல் ஈஸ்டர்ன் யூரோப்பில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. வோல்கா தான் வந்து யூரோப்லேயே இருக்கக்கூடிய பெரிய ரிவர், லாங்கஸ்ட் ரிவர். இந்த ரிவர் வந்து டன்யூப் அப்படின்றது வந்து 10 கண்ட்ரீஸில் யூரோப்பில் வந்து ஓடிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து கிளைமேட்னு எடுத்துக்கிட்டோன்னா யூரோப்போடைய கிளைமேட் பார்த்தோன்னா சப்ட்ராபிக்கல்லேருந்து போலார் வரைக்கும் வேரி ஆகிட்டே இருக்கும். அதாவது மெடிட்டரேனியன் கிளைமேட் சவுத்தில் வந்து வார்மான சம்மர் இருக்கும், ரைனியான வின்டர் இருக்கும். அது நார்த் வெஸ்டர்ன் பார்ட்ஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மைல்டான ஜென்ரலாக ஹியூமிட் கிளைமேட் இருக்கும். அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட். இப்போ சென்ட்ரல் ஈஸ்டர்ன் யூரோப் எடுத்துகிட்டோன்னா அந்த கிளைமேட் வந்து ஹியூமிட் கான்டினென்டல் டைப்பில் இருக்கும். நார்த் ஈஸ்ட்டில் பார்த்தோன்னா சப்பார்டிக் துந்த்ரா கிளைமேட்ஸ் இருக்கும். ஹோலாக பார்த்தோன்னா யூரோப் வந்து மாட்ரேட் வெஸ்டர்லி விண்ட், அட்லாண்டிக் ஓஷன்லேருந்து வரக்கூடிய வெஸ்டர்லி விண்டு மூலமாக தான் வந்து இதுவாகிட்டுருக்கு. கிளைமேட் டிவைடர் அப்படின்றது ஆல்ப்ஸ் மவுண்டைன் வந்து மெடிட்டரேனியன் கிளைமேட்டை கோல்டு கிளைமேட்லேருந்து, நார்த் சைடில் இருக்கக்கூடிய கோல்டு கிளைமேட்லேருந்து செப்பரேட் பண்ணுது. அதுக்கு பேர் தான் கிளைமேட் டிவைடர். நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட்ன்றது வார்ம் ஓஷன் கரண்ட் இருக்கு இல்லையா, கடல் நீரோட்டம். அது வந்து நமக்கு வார்மான ஒரு காற்றை வந்து நமக்கு வெஸ்டர்ன் யூரோப்புக்கு கொண்டு வரும். அந்த வெஸ்டர்லி விண்டு தான் வந்து அந்த வார்மை வந்து ஃபுல் யூரோப்புக்குமே வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. நேச்சுரல் வெஜிடேஷன் எடுத்துக்கிட்டோன்னா அது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். துந்த்ரா, டைகார், கோனிஃபரஸ், மிக்ஸ்டு மெடிட்டரேனியன், கிராஸ்லேண்ட். இந்த ஆர்டிக், நார்த்தன் ஸ்காண்டினேவியன் ஹைலாண்டு வந்து துந்த்ரா டைப் ஆஃப் வெஜிடேஷனில் இருக்கும். அங்கே ஃபுல்லாகவே லிச்சன்ஸ் மோசஸ் தான் வந்து இருக்கும். கோனிஃபரஸ் டைகார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஃபுல்லாகவே துந்த்ரா ரீஜனுக்கு சவுத் சைடில் இருக்கும். நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்ட், ஜெர்மனி, போலாண்ட், ஆஸ்ட்ரியா அந்த இடத்துல ஃபுல்லாகவே பார்த்தோன்னா பைனு, ஃபெர், ஸ்பூஸ் அண்ட் லார்ச் இதெல்லாமே முக்கியமான வெரைட்டிஸாக இருக்குது ட்ரீ. அடுத்து மிக்ஸ்டு ஃபாரஸ்ட்டில் பார்த்தோன்னா பீச், பாப்புலர், ஓக், மேப்பிள் ட்ரீஸ் எல்லாமே வந்து யூரோப்போடைய வெஸ்ட் பார்ட்டில், அதாவது முக்கியமாக பார்த்தோன்னா ஃப்ரான்ஸ், பெல்ஜியம், டென்மார்க், பிரிட்டன். மெடிட்டரேனியன் ட்ரீஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா சிப்ரஸ், கார்க், ஓக், ஆலிவ் அண்ட் சீடர். இது எல்லாமே வந்து மெடிட்டரேனியன் சீயோட பார்டர்ஸில் வந்து இருக்குது. ஈஸ்டர்ன் யூரோப் ஃபுல்லாகவே வந்து கிராஸ்லேண்ட், ஸ்டெப்பி கிராஸ்லேண்ட். இது எல்லாமே நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த துந்த்ரா, டைகா, மிக்ஸ்டு மெடிட்டரேனியன் கிராஸ்லேண்ட் இருக்குது. இது எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஏரியாஸில் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி, அங்கே என்னென்ன ட்ரீஸ் இருக்குது, அவ்வளோதான் முக்கியமான விஷயங்கள் இங்கே. அடுத்து ரிசோர்ஸ் பேஸ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் பார்த்தோன்னா ஸோ இங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி, அங்கே இருக்கக்கூடிய எஃபிஷியண்ட்டான எஜுகேட்டடான ஒர்க் ஃபோர்ஸு, அந்த ரிசர்ச், அதர் நேஷனுடைய கான்டாக்ட், இன்னோவேஷன்ஸ் இது எல்லாமே தான் யூரோப் வந்து ஒரு மாடர்ன் எக்கனாமிக்கலாக டெவலப்டு கண்ட்ரிஸாக வந்து வேர்ல்ட்லேயே மாற்றிருக்கு. யூரோப் பார்த்தோன்னா ஒரு இண்டஸ்ட்ரியலாக டெவலப் ஆன காண்டினென்ட்டு வேர்ல்டுலேயே. இங்கே வந்து கிரேட் டைவர்சிட்டி இருக்குது. டோபோகிராஃபி வைஸ், கிளைமேட், சாயில் பொறுத்து இது எல்லாமே இன்ட்ராக்ட் ஆகி நமக்கு வேரியட் பேட்டர்ன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் அங்கே நடந்துகிட்ருக்கு. மெடிட்டரேனியன் அக்ரிகல்ச்சர், டைரி ஃபார்ம் பண்ணுவாங்க, மிக்ஸ்டு லைஃப் ஸ்டாக், கிராப் ஃபார்ம் பண்ணுறது, கார்டிக்
ஹார்ட்டிகல்ச்சர், ட்ரக் ஃபார்மிங் எல்லாமே வந்து நடக்குது. வீட் தான் வந்து அங்கே முக்கியமான கிராப்பாகவே வந்து ஃபுல் யூரோப்லேயே வந்து. அது தவிர பார்த்திங்கன்னா பார்லி, ஓட், சுகர், பீட், ட்ரை பொட்டேட்டோஸ் இது எல்லாமே காமன் கிராப்பாகவும் இருக்குது. கார்ன், மைஸ் இருக்குல்ல, இது வந்து லோயர் டனூபியன் லோலேண்ட்ஸ், சவுத் வெஸ்ட் யூரோப், ரஷ்யா, ஃப்ரான்ஸ், இட்டாலி இந்த இடத்துலலாம் வந்து முக்கியமான கிராப்பாக இருக்குது. ரைஸ் நார்த் இட்டாலியில், சிட்ரஸ் ஃப்ரூட், ஆலிவ் ட்ரீஸ், பைன்ஸ் சிசிலியில் வந்து இருக்குது. இது வந்து இரிகேஷனை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து நார்த் மோஸ்ட் கண்ட்ரிஸ் பார்த்தோன்னா சில சீரியல்ஸ் வந்து வளர்க்குறாங்க. மெயின்லி ஓட்ஸு. அனிமல் ஹஸ்பண்ட்ரி பண்ணுவாங்க, எஸ்பெஷலாக கேட்டில் ரைடிங். அப்புறம் மிக்ஸ்டு ஃபார்மிங் அப்புறம் நல்ல வெல் ட்ரைடு க்ராப் ரொட்டேஷன்ஸ் கூட அங்கே ஒரு க்ராப் பண்ணிவிட்டு அடுத்து இன்னொரு க்ராப் போடுறது அந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணுவாங்க. விட்டிகல்ச்சர், கிரேப் கல்டிவேட் பண்ணுறது இதெல்லாமே இட்டாலி, ஃப்ரான்ஸ், ஜெர்மனியில் மோஸ்ட்லி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து இண்டஸ்ட்ரியல் கிராப் பார்த்தோன்னா யூரோப்பியன், ரஷ்யா, யுக்ரைன், பெலாரஸ் இதெல்லாம் வந்து ஃப்ளாக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது, ஹெம்ப், சுகர் பீட், சன்ஃப்ளவர் சீட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. டொபாக்கோ வந்து அதிகமாக பெலாரஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பல்கேரியா, இட்டாலி, மேசடோனியன், கிரீஸ் இந்த இடத்துலாமே இருக்குது. யூரோப்பியன், ரஷ்யா, ஸ்வீடன், ஃபின்லாண்ட் இவங்கெல்லாம் வந்து அதிகமாக சாஃப்ட்வுட், ஹார்ட்வுட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஃபிஷ்ஷிங் எங்கே நடந்துட்டுருக்குன்னு பார்த்தோன்னா நார்வே, ஐஸ்லாண்ட், ரஷ்யா, டென்மார்க், யூகே, நெதர்லாண்ட். டாகர் பேங்க்ன்ற நார்த் சீல இருக்குது. அதுதான் முக்கியமான ஃபிஷ்ஷிங் கிரவுண்டாகவே வந்து யூரோப்பில் இருக்குது. இண்டஸ்ட்ரீஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா வேர்ல்ட்லே ஸ்டீல் அண்ட் அயன் ஒரு சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் வந்து யூரோப்பில் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதுமாதிரி கப்பல் கட்டுறது, மோட்டர் வெஹிக்கல், ஏர்க்ராஃப்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது இது எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இவங்கலாம் அது மட்டும் பேராமெட்டிக்கல் ட்ரக்ஸும் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நிறையா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. நான் டியூரபிள் குட்ஸ் இது எல்லாமே வந்து ஃபுல்லாகவே யூரோப் ஃபுல்லாகவே இருக்குது. சில கண்ட்ரீஸ் வந்து சில ரெப்யூட்டேஷன் ஸ்பெஷாலிட்டி குட்ஸுக்குன்னு அவங்களுக்குன்னு ஒரு ரெப்யூட்டேஷனே கொடுத்துருப்பாங்க. அந்த வகையில் பார்த்தோன்னா இங்கிலீஷ், இட்டாலியன், டச்சு பைசைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஸ்வீடிஷ், ஃபினிஷ் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. பார்ஷியனுடைய பர்ஃப்யூம், ஃபேஷன் குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்விஸ் படி ப்ரெசிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் இதெல்லாமே. அடுத்து யூரோப்புடைய கல்ச்சர் மோஸ்ட்டாக பார்த்தோன்னா யூரோப் தான் 3வது பாப்புலஸான காண்டினென்ட் ஆஃப்டர் ஏஷியா, ஆஃப்ரிக்காவுக்கு அப்புறம். இங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் பார்த்தோன்னா 742 மில்லியன் 2018. அது 9.73% வேர்ல்டு பாப்புலேஷன்ஸில் வந்து இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த பாப்புலேஷன் டென்சிட்டி பார்த்தோன்னா 34% per ஸ்கொயர் கிலோமீட்டர். இப்போ ஹை பாப்புலேஷன் டென்சிட்டி எங்கே இருப்பாங்க? கோல்ஃபீல்டு, ஈரோப்போடைய கோல்ஃபீல்டு அங்கே தான் வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அதர் பாப்புலஸ் ஏரியா பார்த்தோன்னா மைன் பண்ணுற இடத்துல, மேனுஃபேக்சரிங் இடத்துல, காமர்ஸு இல்லை அதிகமான மார்க்கெட் இருக்கிறது, லேபர் ஃபோர்ஸு, அக்ரிகல்ச்சர் அதிகமாக இருக்கிற இடத்துல இருப்பாங்க. இப்போ மொனாக்கோ, மால்டா, சான் மெரினோ, நெதர்லாண்ட்ஸ்லாம் அதிகமாக பாப்புலேட்டட் கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா கம்மியாக இருக்கக்கூடியதுன்னா ஐஸ்லாண்ட், நார்வே. ஜென்ரலாக பாப்புலேஷன் எங்கே கம்மியாக இருப்பாங்கன்னா மவுண்டெயின் ரீஜனில், சில ஹைலேண்ட்ஸில், இல்லைனா அரிட் பார்ட் ஆஃப் ஸ்பெயின், ஆர்டிக் ரீஜன் ரஷ்யாவில். மொனாக்கோ வந்து ஹை டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன்ஸ் யூரோப்பில் 26,105 per kilometer square. ஐஸ்லாண்ட் வந்து வெரி லோ டென்சிட்டி பாப்புலேஷன் 3% per kilometer square. ரிலீஜியன் லாங்குவேஜ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூரோப்பில் வந்து அதிகமான லிங்குவிஸ்டிக் கல்ச்சரல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கிலீஷ், ஸ்பானிஷ், போர்ச்சுகீஸ், ஃப்ரெஞ்ச், இட்டாலியன், சால்விக்குன்னு சொல்லிட்டு நிறைய லாங்குவேஜ் பேசிகிட்டு இருக்காங்க. கிறிஸ்டியானிட்டி தான் அங்கே மேஜர் ரிலீஜன். சில கம்மியான அமௌண்ட்டில் ஹிந்துஸ், முஸ்லீம், ஜூஸ் வந்து இருக்காங்க. மோர் தென் 90% பீப்புள் வந்து அங்கே காக்சைட் ரேஸ் தான். அடுத்த ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர்னு பார்த்தோன்னா மோஸ்ட்லி பார்த்தோன்னா ஆர்டினரி ஹியூமன் பீயிங் மாதிரியும் அண்ட் பாப்புலராகவும் இருக்கும். அக்ரோபோலிஸ், த கொலேசியம், அப்புறம் டேவிட் ஸ்டாச்சு, ஈஃபில் டவர், பிக் பென், பீசா டவர், மோனாலிசா இது எல்லாமே உங்களுடைய மாஸ்டர் பீஸ் ஆஃப் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் யூரோப்பில். இதான் பிக் பென், ஈஃபில் டவர். அடுத்து வந்து இந்த கொலாசியம் இருக்கும். அடுத்து ஃபுட் அண்ட் ஃபெஸ்டிவல்னு பார்த்தோன்னா ப்ரெட்டு, ஃபிஷ், மீட், பொட்டேட்டோ, டைரி ப்ராடக்ட்ஸ்லாம் ஸ்டேபிளான ஃபுட்டு. அது மட்டும் இல்லாமல் போத் ரிலீஜியஸாகவும் சரி ஹாலிடே ஃபெஸ்டிவல்ஸும் கொண்டாடுவாங்க. கிறிஸ்மஸ், ஈஸ்டர், குட் ஃப்ரைடே, செயின்ட் டே, ரெடன்டோன், டொமாட்டினோ, கார்னிவல் இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரக்பி விளையாடுறது, ஃபுட்பால், பேஸ்கெட்பால், ஐஸ் ஹாக்கி, ஸ்கையிங், புல் ஃபைட்டிங் வந்து வேர்ல்ட்லி அட்ராக்டிவ் கேம் ஸ்பெயினில். அடுத்து ஏஷியாவுக்கும் ஈரோப்புக்கும் ஒரு கம்பேரிசன் பார்த்துடலாம். ஏஷியா, ஈரோப் ரெண்டுமே ஒருங்கிணைந்த ஜாக்ரஃபிக்கலாகவும் ஒருங்கிணைந்திருந்தாலும் பொலிட்டிக்கலாக செப்பரேட் ஆகிருக்கும். யூரோப் வந்து ஏஷியாவோட கெயின் பெனின்சுலானே சொல்லலாம். போத் ஹிமாலயா ஏஷியாவில் இருக்கிறது ஆல்ஸ், யூரோப் ரெண்டுமே வந்து ஒரே ஜியாலஜிக்கல் பீரியடில் தான் உருவாயிருக்கும். ஸ்டெப்பி கிராஸ்லாண்டாக இருக்கட்டும், கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட்டு இது எல்லாமே வந்து சில 100 கிலோமீட்டர்ஸ்க்கு யூரோப்லேருந்து ஏஷியா வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இது எல்லாமே அவங்களுக்குள்ள ஒரு கம்பேரிசன் ஒற்றுமைகள் பார்க்குறோம். ஜென்ரலாக பிளெயின்ஸ்லாம் பார்த்தோன்னா நார்த்தன் பார்ட்டில் இருக்கும். மவுண்டன்ஸ் வந்து சதர்ன் பார்ட்டில் இருக்கும். ரெண்டு காண்டினென்ட்டுமே ஏன்ஷியன் சிவிலைசேஷனுக்கு ஒரு ஹோம் லேண்டாக இருக்குது. ஃப்ரம் ஏன்ஷியன் பீரியட்லேருந்து பார்த்தோன்னா இந்த ரெண்டு காண்டினென்ட்டுக்குமே ட்ரேட் ரிலேஷன்ஷிப் வந்து சில்க் ரூட் மூலமும் ஸ்பைஸ் ரூட் மூலமும் நடந்துகிட்ருக்கு. ஸோ சிமிலாரிட்டிஸ் இருந்தாலும் ரெண்டு காண்டினென்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸும் இருக்குது. ஏஷியா வந்து பெரிய காண்டினென்ட், யூரோப் வந்து சின்னது ஏரியாவை பொறுத்து. இங்கே வந்து ஏரியா பாப்புலேஷன் பொறுத்த வரைக்கும் பெரிய காண்டினென்ட். யூரோப் வந்து மோஸ்ட் டெவலப்.
இது எந்த ரீஜன்லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு? இது ஈக்குவட்டோரியல் ரீஜன்லேருந்து போரால் வரைக்கும், இங்கே சப்ட்ராபிக்கல்லேருந்து போரால் வரைக்கும். இது ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்குது, இது சென்டர் ஆஃப் எர்த்தில் இருக்குது யூரோப். ஏஷியா வந்து பெரிங் ஸ்ட்ரைட் அப்படின்றது வந்து ஏஷியா வந்து செப்பரேட் பண்ணுது நார்த் அமெரிக்காவையும். அதுமாதிரி ஸ்ட்ரைட் ஆஃப் கிபிரல்டர்ன்றது வந்து யூரோப் வந்து ஆஃப்ரிக்காலையும் செப்பரேட் பண்ணுது. அடுத்து இங்கே என்னென்ன பெனின்சுலாஸ் இருக்குது? ஏஷியாலாம் பார்த்தா அரேபியா, இண்டோசைனா, இந்தியா, கொரியா. அடுத்து ஸ்காண்டினேவியன், ஐபீரியன், இட்டாலியன், பால்கன்றது யூரோப்பில். பேரலல்ஸ் பார்த்தோன்னா ஈக்குவேட்டர், ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ஆர்டிக் சர்க்கிள்ஸ் எல்லாமே இதில் பாஸ் ஆகுது. இங்கே யூரோப்பில் ஆர்டிக் சர்க்கிள் மட்டும்தான் பாஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸும் ஏஷியாவில் இருக்குது. அது மாதிரி டிஸ்டிங்டிவ் மான்சூன் டைப் ஆஃப் கிளைமேட்டும் இருக்கும். சதர்ன் ஏஷியாவில் வந்து சம்மர் ரெயின்ஃபால். இங்கே டெம்பரேட் ஜோனு யூரோப்பில். அது மட்டும் இல்லாமல் டிஸ்டிங்டிவ் மெடிட்டேரியன் டைப் ஆஃப் கிளைமேட் தான் இங்கே இருக்கும். சதர்ன் யூரோப்பில் வந்து வின்டர் ரெயின்ஃபால். இங்கே ஏஷியாவில் ஹார்ட் அண்ட் கோல்ட் டெசர்ட் இருக்குது. இங்கே டெசர்ட்டே கிடையாது யூரோப்பில். அது மட்டும் இல்லாமல் வெரைட்டி ஆஃப் மினரல் டெபாசிட் வந்து ஏஷியாவில் இருக்கும். இங்கே வந்து மினரல் ரிசோர்ஸ்ன்றது கம்மியாகவும் எக்ஸப்ட் கோல் தவிர இங்கே கம்மியாக தான் இருக்கும். பிளான்டேஷன் கிராப் ஏஷியாவில் டீ, ரப்பர், டேட்ஸ் எல்லாமே. இங்கே யூரோப்பில் சிட்ரஸ் ஃப்ரூட்டு, ஆலிவ்ஸ், கிரேப்ஸ் இதெல்லாம். மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸில் தான் இருப்பாங்க ஏஷியாவில். யூரோப் டெவலப்டு கண்ட்ரீஸ்னால செகண்டரி அண்ட் டெரிஷரி ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஸோ ரீகேப் கொடுத்துருக்காங்க, கிளாஸரி இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம எக்ஸசைஸ் பார்க்கலாம். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். விச் இஸ் நாட் த வெஸ்டர்ன் மார்ஜின் ஆஃப் ஏஷியா. எது வந்து ஏஷியோட வெஸ்டர்ன் மார்ஜினில் இல்லைன்னு பார்த்தா அரேபியன் சி. இன்டர்மார்டன் டேஷ் பிளாட்டியூ இஸ் ஃபவுண்ட் பிட்வீன் எல்பஸ் அண்ட் ஜாக்ரோஸ் அப்படின்னா ஈரான். ஆப்ஷன் பி. அடுத்தது வந்து ஈக்குவட்டோரியல் கிளைமேட் வந்து யூனிஃபார்ம் த்ரூ அவுட் த இயர். த ஆவரேஜ் மீன் ரெயின்ஃபால் 200 mm. இதில் வந்து ஏ மட்டும் கரெக்ட், 1 மட்டும்தான் கரெக்டு. அடுத்தது வந்து மேட்ச் மலேசியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மலேசியா வந்து ரப்பர், தாய்லாந்து வந்து டீக்கு, கொரியா வந்து செரி, இஸ்ரேல் வந்து ஃபிக்கு. அடுத்து வந்து இந்தியா வந்து எது லீடிங் ப்ரொடியூசர்னு பார்த்தோன்னா மைக்கா. நேச்சுரல் பவுண்டரி பிட்வீன் ஸ்பெயின் அண்ட் ஃப்ரான்ஸ் வந்து பைரனீஸ் பி. அடுத்து வந்து வெஸ்டர்ன் அண்ட் நார்த் வெஸ்டர்ன் யூரோப் என்ஜாய் மைல்ட் அண்ட் ஹியூமைன் கிளைமேட். எது கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னா இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட்னால. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்னா த ரிவர் ஆஃப் யூரோப் வந்து பெரினியல் சொல்லியிருக்காங்க பாருங்கள், அது தப்பு. எது இன்கரெக்ட் பேர்னா த பெனின்ஸ் இட்டாலியில் இருக்கின்றது தப்பு. விச் கண்ட்ரி யூரோப் ஹேஸ் வெரி லோ டென்சிட்டின்னும் போது இப்போ தான் படித்தோம் ஐஸ்லாண்ட். Fill in the blanks. Taurus and Pontine ranges radiate from the Armenian Knot. Wettest place in the world, Mausandram. Iran is the largest producer of mineral resource in the world. Europe connected with the South and Southeast Asia by Suez Sea route. National dance of Philippines is tinkling. Second highest peak in Europe, Mont Blanc. The type of climate that prevails in the central and eastern parts of Europe is continental. Important fishing ground in North Sea வந்து Dogger Bank. Density of populations in Europe வந்து 34% per square kilometer. The river Danube தான் வந்து 10 countries வந்து பாஸ் ஆகிட்டுருக்கு. அடுத்து மெசோபொட்டாமியன் பிளைன் அப்படின்னு பார்த்தோன்னா யூஃப்ரேட்ஸ் அண்ட் டைக்ரிஸ். மௌசின்ட்ரம் வந்து ஹையஸ்ட் ரெயின்ஃபாலு. ரைஸ் பால் ஆஃப் சதர்ன் ஏஷியா தாய்லாந்து. ஜோட் கோஸ்ட் எங்கே இருக்குது? நார்வே. புல் ஃபைட்டிங் வந்து ஸ்பெயினில் இருக்குது. அவ்வளோதான், இதோட இந்த யூனிட் முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் யூனிட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.